எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் பேசுகிறேன், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை, நாமளும் எடுத்துன்னு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுக்கிறோமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு குருட்டாம் போக்கில் நம்ம எடுத்துன்னு இருக்கோம். ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு மினிமம் ஒரு 1 lakh எடுத்து வச்சுக்கோங்க. அதே 45 வயசு 50 வயசு வரைக்கும் ஓட்டினே இருப்போம். பட் இன்பிட்வீன் என்ன பண்ணுவோம், 45 46 வரும்போது சடனாக ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். 1 லட்சம் 5 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன நினைப்போன்னு கேட்டிங்கனாக்கா, நான் இந்த வருஷம் 5 லட்ச ரூபா எடுத்துட்டேன், இந்த வருஷம் இந்த நிமிஷத்துலேயே எனக்கு கவரேஜ் 5 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அதுதான் உண்மை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கிளைம் வந்தால் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்கள் ஆவரேஜ் சம் இன்சூர்டு 4 வருஷத்துக்கு உங்கள் ஆவரேஜ் சம் இன்சூர் என்னென்னு பார்ப்பாங்க. இந்த வருஷம் நீங்கள் 5 லட்ச ரூபா எடுத்துறீங்க, லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 lakhs 1 lakh எடுத்துறீங்க, 3 lakhs. இந்த 8 லட்ச ரூபா 5 + 3 சேர்த்தா 8 லட்ச ரூபா. இப்போ கரண்ட்டு உங்கள் சம் இன்சூர்டு, ஆக்சுவல் சம் இன்சூர்டு நீங்கள் எது வரைக்கும் கிளைம் பண்ணணும்னா வெறும் 2 லட்ச ரூபா வரைக்கும் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், 5 லட்ச ரூபா இந்த வருஷம் எடுத்துட்டோம், இந்த 5 லட்ச ரூபாய். அது மாதிரி கிடையாதுங்க. ஸோ ஆவரேஜ் சம் இன்சூர்டை 4 வருஷம் ஆவரேஜ் சம் இன்சூர்டு தான். இதே இந்த 5 லட்ச ரூபா 4 வருஷம் ஓடி போச்சுன்னு வைங்க, அப்போ உங்கள் சம் இன்சூர்டு 5 lakhs ஆகிடும். ஸோ நாம் எடுக்கிற சம் இன்சூர்டு நம்மளுக்கு ஆடிக்யூட்டாக இருக்கணும். அதுவும் ஃபேமிலி ஃப்ளோட் இருக்கும்போது கொஞ்சம் சம் இன்சூர் அதிகமாக தான் இருக்கணும். இண்டிவிஜுவல் சம் இன்சூர்டு 5 லட்ச ரூபா, ஃபேமிலி சம் இன்சூர்டு அட்லீஸ்ட் 2 பேர் இருந்தாக்கா 10 லட்ச ரூபா இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், 5 லட்ச ரூபா மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கலாம். சரிங்களா? இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ்லேயோ மற்ற இதுலேயும் அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் கிராஜுவலாக உங்கள் சம் இன்சூர்டை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணின்னு போங்க. சடனாக இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா யூ கேனாட் கெட் அந்த பெனிஃபிட் உங்களுக்கு சேராது இமீடியட்டாக. ஸோ கிராஜுவலாக வருஷம் 25,000 ஏற்றின்னு போயிருந்தீங்கன்னா அது 10 லட்ச ரூபா எப்போ ஆகிடும் அது உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு மனசில் வச்சுங்க. இது தெரியாமல் நம்ம அந்த வருஷம் நம்மளுக்கு ஏதோ ஒரு கிளைம் வரப்போகுதுன்னு, எக்ஸ்பெக்டட் கிளைம் வரப்போகுதுன்னு, ஏன்னா சேவ் அவுட் நம்ம ஹெர்னியா அதுக்கு இது எதனா ஒன்று பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் சம் இன்சூர்டை போடும்போது உங்களுக்கு கம்மியாக தான் கிளைம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ளேம் பண்ணி ப்ரோஜனம் இல்லை, நம்ம வயசாக நடந்துக்கும். ஸோ நம்ம என்ன பே பண்ணுறோமோ அதுக்கு தான் கிளைமே தவிர நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் கிளைம் கிடையாதுங்க. ஸோ உங்கள் சம் இன்சூர்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆடிக்யூட்டாக வச்சுங்க, கம்மியாக வச்சுக்காதீங்க ப்ளீஸ். வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லம்சமாக ஏற்றாதீங்க. சம்டைம்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி லம்சமாக ஏற்றும் போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், குட் லக், குட் ஹெல்த்.